சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் ரோகிணி வேறு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நேராக பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, இந்த பணத்தை நீ வச்சுக்கோ, நீ ஆதரவு கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க. ஆனால் இப்போதைக்கு என்னால் எந்த உதவியும் உனக்கு பண்ண முடியாது. ஏன்னா நீ ரொம்ப பொய் சொல்லி ஒரு குடும்பத்தவே ஏமாத்திருக்க. இப்படிப்பட்டவளை நான் எப்படி என் கூட வச்சுக்கிறது? அதனால் இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி இருந்துட்டு பணத்தை கொடுக்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நேராக சிந்தாமணியோட வீட்டுக்கு போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. உங்களுக்கு எதிரி அந்த மீனா, எனக்கு எதிரி அந்த முத்துவும் மீனாவும். என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த முத்துவையும் மீனாவையும் நான் சந்தோஷமாகவே வாழ விடக்கூடாது. அந்த வீட்டில் இருந்து நான் எப்படி வெளியே வந்தனோ அதே மாதிரி அந்த மீனாவும் முத்துவும் வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன், நீ இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இவங்களை எதுக்காக நம்ம கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கூட வேலை செய்கிறவங்க கேட்ட உடனே அந்த குடும்பம் இப்போ என் கைப்பிடியில் இருக்க, அந்த வீட்டை எப்படி என் பேருக்கு மாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு துருப்புச்சிட்டும் இந்த ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி இருந்துட்டு விஜயோட வீட்டை அவங்க பேருக்கு மாற்றுறதுக்காக பிளான் போடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.